Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா where I lived and what I lived for. இந்த எஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை ஹென்ரி டேவிட் தோரோ. ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு எஸ்ஸே கிடையாது, இட் இஸ் அ சாப்டர் இன் ஹிஸ் வால்டன். ஸோ வால்டன் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து. ஸோ அந்த ஒர்க்கில் வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் தான் இந்த வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்டன் பாண்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கேபின் மாதிரி செட் பண்ணி அந்த கேபின்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து வாழ்ந்திருப்பார். ஸோ அது எப்படி போனார், என்னென்னலாம் அதுக்கு முன்னாடி பண்ணார், அண்ட் அங்கே வாழும்போது என்னென்னலாம் நடந்தது, அங்கே இருக்கிறத வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 to 18 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் வந்து 18 வித் கன்க்ளூஷன்ற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 16 இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த இதில் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ப்ளஸ் இன்றைக்கான நம்ம குவிஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த ஒர்க் ப்ளஸ் அலாங் வித் லேம்போட 2 எஸ்ஏஸ் இருக்குது, கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் த சவுத் சி ஹவுஸ். ஸோ இந்த 2 எஸ்ஏக்கும் வந்து நான் சம்மரி போடல, பட் அந்த இன்னைக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேனிங்களா, ஆன்சர் சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா இதில் நிறைய இருக்குது, அந்த 2 எஸ்ஏ வெரி பிக் எஸ்ஏ. பட் அதில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும், என்னென்ன இருக்குன்றதை வந்து பேசிக்காக வந்து நான் உங்களுக்கு அந்த குவிஸ் இதிலே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒரு எஸ்ஏவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். So about the author, so it is written by Henry David Thoreau and he is a close friend of Ralph Waldo Emerson. So இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சென்டென்டலிசம் அதில் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிரான்சென்டென்டலிசமோட தீம் வந்து இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ டிரான்சென்டென்டலிசம் இஸ் நத்திங் பட் எப்படி இங்கிலாண்டில் வந்து ஒரு ரொமான்டிசிசம் இருந்ததோ அந்த இது டு நேச்சர் இது பண்ணியிருக்கிறது. அண்ட் அலாங் வித் தட் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் வந்து இதில் வந்து பேசுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்தியன் உபநிஷத், இந்தியன் மித்தாலஜிஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவுமே 2மே வந்து கனெக்ட் ஆகும். ரொமான்டிசிசம் வித் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து டிரான்சென்டென்டலிசம். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூஎஸில் வந்த ஒரு மூமெண்ட். ஸோ இது இந்த டிரான்சென்டென்டலிசம் ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், சிம்பிளிசிட்டி, இண்டிவிஜுவலிசம் அண்ட் க்ளோஸ்னஸ் டு நேச்சர், இதெல்லாம் தான் அதனுடைய தீம். அண்ட் இது வந்து இப்போ இவரோ வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றதையும் எடுத்திருந்தார். ஸோ இந்த ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக காந்தி அண்ட் மார்ட்டின் லூத்தர் கிங் இவங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. ஸோ தோருவோட நிறைய ஒர்க்ஸ் வந்து இவங்கெல்லாம் படித்து அது மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரீடம் பற்றின அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இவங்களுக்கான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதை படிச்சுமே ஒரு சில விஷயங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அபவுட் த புக். ஸோ ஃபுல் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்டன் ஆர் லைஃப் இன் த உட்ஸ். இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1854. இட் இஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல், ஃபிலாசபிக்கல் அண்ட் நேச்சர் ரைட்டிங். ஸோ தோரு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எத்தனை நாள் இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 years 2 months and 2 days. So it is easy to remember, எல்லாமே 2 தான், 2 years 2 months and 2 days. அண்ட் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1845 to 1847. ஸோ பர்டிகுலராக ஒரு டேட்லேயுமே இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இன்ன செல்ஃப் பில்ட் கேபின், ஸோ அது சொந்தமாக வந்து அவரே கேபின் பில்ட் பண்ணி அந்த வால்டன் பாண்ட்கிட்ட வந்து சிம்பிள் லிவிங்கில் வந்து இருந்தார். ஸோ சிம்பிளாக எப்படி வாழ்கிறது, அதில் நிறைய சந்தோஷங்கள், என்னென்ன மாதிரி சந்தோஷங்கள் இருக்குது, அண்ட் அவுட் சைடு பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டரில். ஸோ இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ ஹோல் வால்டனோட தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி வெர்சஸ் மெட்டீரியலிசம், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், மேன் அண்ட் நேச்சர், டைம் அண்ட் எட்டர்னிட்டி, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், கிரிட்டிக் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் மாடர்ன் சொசைட்டி. ஸோ நவ் we will move on to the particular chapter where I lived and what I lived for.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வால்டனோட செகண்ட் சாப்டரில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமின்னு ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் சாப்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் எப்படி பார்த்து அட்மையர் பண்ணுறாரு, அங்கே இருக்க அனிமல்ஸ் ஈவன் யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆண்ட் வந்து சண்டை போடும். அதாவது ஒரு ஆண்ட் குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து சண்டை போடும். ஸோ அந்த சண்டை வந்து ஒரு வார் கூட கனெக்ட் பண்ணியிருப்பார், ட்ராஜன் வார் கூட கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ சூப்பராக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரியே வந்து இந்த வால்டன் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக் சாப்டரும் கூட, ஆஸ் வெல் அஸ் இதில் நிறைய ஃபிலாசபிக்கல் திங்ஸ் இருக்கிறதுனால இதுதான் வந்து நிறைய சிலபஸில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஆகட்டும், எக்ஸாம் சிலபஸ் ஆகட்டும், இது ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஒரு பர்டிகுலர் டாபிக் வைஸ் டாப்பிக்காக பார்க்கலாம். இது ஆஸ் அ ஹோலாக அப்படியே தான் எழுதியிருப்பார். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து பிரிச்சிருக்கேன். Thoreau considers different forms around Concord, imagines buying them, but always decides against ownership. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நிறைய ஃபார்ம்ஸ் நார்மலாகவே நம்மளும் இருந்தால் இந்த இடத்துல வாங்கலாம், அந்த இடத்துல வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய ஃபார்ம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து யோசிப்பார். பட் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓனர்ஷிப்பாக எடுத்து நம்ம பண்ணணுமா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம போகணுமா, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து இவர் வந்து யோசிப்பார். நம்ம அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் நம்ம இப்போல்லாம் வந்து இஎம்ஐ எடுத்துகிட்டு அதுக்காகவே கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனும் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ இவர் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார், நிறைய இந்த மாதிரிலாம் ஃபார்ம்ஸ் வாங்கணும்னு யோசிப்பார். அதில் மெயினாக ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவெல் ஃபார்ம். ஸோ ஹாலோவெல் ஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து வாங்க போயிட்டார். பட் அட் த எண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபார்மரோட ஒய்ஃப் வந்து இல்லை நாங்கள் இதை விற்கலை, இதை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த டாபிக் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஃபார்ம்னு கேட்கலாம், இல்லை யார் வந்து அந்த ஃபார்மை வந்து விற்கலை அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம், அட் த எண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இட் இஸ் ஃபார்மர்ஸ் ஒய்ஃப். ஸோ ஹி ரியலைஸ்ட் ஹி டிடன்ட் நீட் ஓனர்ஷிப், ஹி ஹேட் ஆல்ரெடி கெயின் த பெஸ்ட் பார்ட், த பியூட்டி ஆஃப் த லேண்ட்ஸ்கேப். ஸோ நம்மளோட மைண்டில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு மெட்டீரியல்ஸ்டிக்காக வந்து இது என்னோடது, அது உன்னோடது அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளோட மைண்டோட இதுதான். ஏன்னா நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது நம்ம சொந்தமாக ஓனாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வந்து ஒரு சேஃப்டியாக வந்து ஃபீல் பண்ணுவோம். பட் வெளியில் இடத்துக்குலாம் போனோம்னா அந்தளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து மைண்டோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் க்ளோஸ் டு நேச்சர். ஸோ ஃபார் Thoreau பீயிங் இன் நேச்சர் இஸ் த ட்ரூ வெல்த். ஸோ நேச்சர் கூட இருக்கிறது, நேச்சரில் இருக்கிறது தான் வந்து உண்மையான வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹி அக்செப்ட்ஸ் த கேபின் ஒன்லி பிகாஸ் இட் எனேபிள்ஸ் க்ளோஸ்னஸ் டு வுட்ஸ், பாண்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் விண்ட். ஸோ கேபினே எதுக்கு அவர் போட்டுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உட்காந்து பார்க்குறப்ப இன்னும் நம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றதுனால தான் ஃபாரஸ்ட் கூட அப்படின்றதுனால தான் இது பண்ணார். அண்ட் இவர் ஸ்டார்ட் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஆரம்பித்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட், தட் இஸ் July 4, 1845. ஸோ இயர் வந்து டிஃப்ரெண்ட், பட் இவங்க அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த இண்டிபெண்டன்ட் டே ஆஃப் அமெரிக்கா. ஸோ தட் இஸ் July 4. ஸோ அன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் ஆல்சோ ஷோஸ் that his intellectual independence அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பார். He moves into his unfinished cabin at Walden Pond. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் பிகமிங் ஒன் ஆஃப் நேச்சர்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ், அதுதான் வந்து இது சிம்பலைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னா எந்த வாட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி கொடுத்து வென் Thoreau started to live Walden அப்படின்ற மாதிரி கொடுத்து கூட என்னன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டை பற்றி அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. மிஸ்டி மார்னிங்ஸ் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குன்றாரு. அண்ட் ஜென்டில் ரெயின் வந்து காம் அண்ட் ஹெவன்லியாக இருக்குன்றாரு. அந்த வால்டனை வந்து லோவர் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து லோவர் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுவுமே வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு. ஸோ அந்த சுற்றி இருக்க எல்லாமே வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் சொசைட்டி. பீப்புள் ட்ரீம் ஆஃப் ஃபார் அவே பிளேசஸ் பட் Thoreau டிஸ்கவர்ஸ் த சேம் ஒண்டர் க்ளோஸ் பை. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஹாப்பியாக ஒரு இதை நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம டூருக்கு போகணும், ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் மாதிரி வச்சுக்கணும், ஃபாரினுக்கு போகணும், எல்லோரும் சொல்கிற ஒரு சில பிளேசஸ் இருக்கும் இல்லைங்களா,
அந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு ஃபாரவே பிளேசஸில் தான் திங்க் பண்ணுவாங்க. பட் நமக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய பிளேசஸ் வந்து ரொம்ப நேச்சரோட ஒன்றி நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து தன்னை பக்கத்துலேயே ரொம்ப, அதாவது அந்த இடத்துலே போய் இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ சேம் அந்த ஒண்டர் வந்து நம்ம வெளியிலலாம் போய் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அவரோட இடத்துலே வந்து அவர் க்ரியேட் பண்ணிக்கிறாரு. கிரிட்டிசைசஸ் சொசைட்டிஸ் அப்சஷன் வித் ட்ராவல் அண்ட் நாவல்ட்டி. பீப்புள் இக்னோர் த பியூட்டி ஆஃப் தேர் immediate surroundings. ஸோ இந்த ஃபிலாசபி என்னென்னா ட்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அவேர்னஸ் நாட் டிஸ்டன்ஸ். ஸோ உண்மையாலுமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா இட் இஸ் ஜஸ்ட் அவேர்னஸ் நாட் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லை, நமக்கு சுற்றி இருக்கிற இடத்துலையே வந்து நேச்சரை வந்து நம்ம சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் சிம்பிள். ஸோ மார்னிங் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ மார்னிங் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீபர்த், க்ரியேட்டிவிட்டி அண்ட் அவேர்னஸ்னு சொல்வார். ஸோ மார்னிங் வந்து அவர் வந்து அந்த வால்டன் பாண்டில் போய் குளிக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸஸ் வேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மார்னிங் தான் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய ரொம்ப முழிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தட் இஸ் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஃப்ரம் வேதாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் எக்ஸசைஸ், அந்த வால்டன் பாண்டில் போய் குளிக்கிறது வந்து ரிலீஜியஸ் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஹி அர்ஜஸ் மென் டு எலிவேட் லைஃப் பை கான்ஷியஸ் என்டிவர், லிவ் டெலிபரேட்லி அண்ட் மீனிங்ஃபுல்லி. ஸோ நம்ம வந்து இப்போல்லாம் வந்து பேசுகிறோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை நமக்கு தெரிஞ்சு நம்ம கான்ஷியஸாக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சாப்பிட்றதாகட்டும், சியூ பண்ணுறதாகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், மைண்ட்ஃபுல்லாக கூட பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். பட் பிஃபோர் ஈவன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150-170 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டை தான் வந்து இவர் இங்கே அழகாக சொல்லியிருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ சிம்பிளிசிட்டி வந்து ஸ்பிரிச்சுவல் பாத், இது ரெண்டும் தான் வந்து ஒரு மேனோட உண்மையான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி சொல்வார். செல்ஃப் ரிலையன்ஸ் ப்ளஸ் சிம்பிளிசிட்டி, தோரோஸ் மெத்தட் ஃபார் அச்சீவிங் டிரான்சென்டென்டலிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு லெட்டர்ஸு, நியூஸு, காசிப்ஸு அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இதுலேருந்து வர லெட்டர்ஸ், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் தான் வந்து உலகத்திலே பெரிய விஷயங்கள்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ those are all he's telling that those are all distractions from real life அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ், லெட்டர்ஸ், காசிப்ஸ் இது எல்லாத்தையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரூ விஸ்டம். Men confuse appearances with reality. So to see truth one needs slowness, awareness and simplicity. அதுதான் நம்ம சொன்னோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத சொல்லியிருக்காருன்ட்டு. Spiritual truth lies in the present moment, not in chasing distractions. ஸோ நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோம், லைவ்லியாக வாழ்கிறோன்றது தான் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். நாட் இன் சேசிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது வேணும் அது வேணும், இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைச்சா அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தோரு பிலீவ்ஸ் தட் இஃப் மென் இமிட்டேட் நேச்சர்ஸ் காம் ரிதம்ஸ் they too can live meaningfully. ஸோ இதுதான் வந்து காமனாக இதில் இருக்கிறது. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபிலாசபி ஆஃப் சிம்பிள் டெலிபரேட் லிவிங்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாலோவெல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் இந்த ஸ்டார்டிங் வந்து 1845, ஸோ எண்டிங் வந்து 1847 செப்டம்பரில் வந்து முடியும். அண்ட் இது வால்டன் பாண்டை வந்து லோவர் ஹெவன்னு சொல்கிறாங்க. மார்னிங் பாத்திங்கை வந்து ரிலீஜியஸ் ரிச்சுவல், சிம்பிள் ஆஃப் ரீபர்த்னு சொல்கிறாங்க. அவர் எதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நியூஸ், போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் காசிப்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் சிம்பிளிசிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் அவேர்னஸ் தான் வந்து ட்ரூ ஸ்பிரிச்சுவல் லிவிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார் இதனுடைய ஒரு கிறிஸ்ப் சம்மரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நான் இங்கே வந்து கம்பைல் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.